அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? பலம் வாய்ந்த குரு பலத்தோடு வக்ர நிவர்த்தி பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார். அதற்கான நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்குங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது பலம் பெற்று வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுடைய பார்வையால் நலம் தரும் கிரகமாக கருதப்படக்கூடியவர் குரு. நவகிரகங்களுடைய பார்வையால நலம் தரும் கிரகமாக கருதப்படுவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க. குடும்பத்தில் வருமானம் கூடும். எதிர்மறை சிந்தனைகள் தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நன்மை கிடைக்குங்க. உங்களுடைய பொறுப்புகள்ல திடீர் மாற்றம் கூட வரலாங்க. அது மட்டும் இல்லாம ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குது. இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களுக்கு பதிகிறது. எனவே இந்த இடங்கள் புனிதம் அடைகிறதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. முக்கிய பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. கண்ணேறுபடும் விதத்தில் சில காரியங்கள் நடைபெறுங்க. போட்டிக்கு கடை வைத்தோர் விலகுவாங்க. புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகளை எதிர்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன்பிறப்புகளால் கூடுதல் நன்மை கிடைக்க இருக்குது. சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதன் காரணமாக என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 5ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குது. கடமையில் இருந்த தோய்வு அகலுங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் பிள்ளைக்கோ அல்லது அங்கு பணிபுரியும் வேண்டுமென்று விரும்புபவர்களுக்கோ நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூட இருக்குது. சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைவாங்க. ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே போல் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூட இருக்குது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்பாடுகள் அகலுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு சேருங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க.
இருக்குதுங்க. அதே போல் வேலை காரணமாக குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதியர் இனி ஒரே ஊரில் பணிபுரியும் சந்தர்ப்பம் கைகூட இருக்குது. அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரகதியில் இருந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுமை அதிகரிச்சிருக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க. மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் குறுக்கீடுகள் வந்து சேருங்க. குடும்ப தகராறுகளை மூன்றாம் நபரிடம் சொல்ல வேண்டாங்க. அதே போல அலுவலக பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டாங்க. எதிர்பாராத வகையில் எல்லை மீறிய விரயங்கள் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம எதையும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திர சாரத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறும் காலகட்டத்தில் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தினால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. நினைத்தது அனைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். படித்து முடித்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை குவிப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. கடல் பயண முயற்சிகள் கைகூடுங்க. வீடு மாற்றம் விருப்பம் போல் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சொத்துக்கள் வாங்கும் யோகம், சொந்தங்களுடைய வாழ்த்துகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறதுங்க. அதாவது ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் வேளையில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்கிறது. அன்று ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. பின்னோக்கி செல்லும் இந்த பாம்பு கிரகங்களுடைய அதிபத்தியங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து ராகுவால் அலைச்சல் கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பணியிட மாற்றம் திருப்தி தராதுங்க. சம்பள உயர்வின் காரணமாக கணவன் மனைவி பிரிந்து பணிபுரிய நேரிடுங்க. சொத்து தகராறுகள் உருவாகும். பொதுநலத்தில் உள்ளவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்து மாற்றப்படலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் விரயங்களும் கூடுங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி காண இயலுங்க. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணை புரிவாங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும்.